ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஒரு கேட் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. என் பேரு ரீகா, நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு லவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாருமே கராத்தே பண்ணிட்டு இருக்காங்க. அதையே ஹீரோயின் பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அங்க அவளோட ஃப்ரெண்டு யூச்சான் வரா. யூச்சானா ஹீரோயின் கிட்ட என்ன கராத்தே கிளப்பையே பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை இந்த கிளப்ல தான் ஜாயின் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்றா. அவளோட ஃப்ரெண்டா அப்ப என்னதான் கிளப்ல ஜாயின் பண்றதா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோயினா லவ்ன்ற கிளப்னு சொல்ல ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமா புரியல. அவகிட்ட ஹீரோயினா நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதே லவ் பண்றதுக்காண்டிதான்றா. இங்க ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அவங்களோட கிளப்ல ஆள் சேர்க்கறதுக்காண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கி பய கூட அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்குது. அந்த டைமா ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் அங்க வராங்க. அதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டா நமக்குன்னே செஞ்சு வச்ச 2 இளிச்சவாய் வருது, அதுங்களை எப்படியாச்சும் நம்ம கிளப்ல ஜாயின் பண்ண வச்சிருன்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே எங்க கிளப்ல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினும் அவன் கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அவனுமே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறான். அவனை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே ஹீரோயின் கவுந்துடுறா. ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா எங்க கிளப்ல ஜாயின் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா ஹீரோ காண்டியே வேகமா ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிடுறா. சரின்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளப் ரூமுக்கு போறாங்க. ஹீரோயினா ஹீரோ கிட்ட இந்த கிளப் எதை பத்தின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா கேட்டுக்கெல்லாம் ஃபுட் போடுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பார்க்கணும்னு சொல்ல ஹீரோயினா எனக்கு இந்த ஒர்க் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும்ன்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இந்த கிளப்போட ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுக்கறான். அதை ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோவா ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு நீ என்னோட கிளப்ல ஜாயின் பண்ணுன்றான். ஹீரோயினா நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதுன்ற மாதிரியே அவனை பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாருமே சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அந்த ஓனரா அயோச்சான் பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை அவ காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே பிஸி ஆயிட்டான்றாங்க. இப்ப ஹீரோனுக்கும் அவ ஃப்ரெண்டுக்கும் யார பத்தி பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க கிட்ட அயோச்சான் எப்படிப்பட்ட பர்சன்னு சொல்லி கேட்க அதுக்கு எல்லாருமே அவ ரொம்பவே கியூட், ரொம்பவே டேலண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சரி வாங்க சாப்பிட போலான்றாங்க. அந்த டைம் ஹீரோயின் தனியா இருக்கத பார்த்த அந்த ஓனரா ஹீரோ கிட்ட அவளுக்கு கம்பெனி கொடுன்றாங்க. அப்பதான் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கா ஹீரோ மேல ரொம்பவே ஃபீலிங்ஸ் வளர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் கிளப் ரூமுக்கு போறா. அங்க ஹீரோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அங்க போன ஹீரோயினா கிளப் ரூமை சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே போர் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவகிட்ட சரிவா நம்ம ஒரு கேம் ஆடலான்றான். 2 பேருமே கேம் ஆட உட்கார்றாங்க. ஹீரோவா இதுல தோத்துட்டா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல ஹீரோயின் தான் தோத்து போயிடுறா. ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க போகும்போது ஹீரோவா அவளுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டு அவளை பார்த்து அட பைத்தியமே நான் எப்படி உன்னை பே பண்ண விடுவேன்றான். அவகிட்ட உனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை எடுன்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஓவர் குஷி ஆயிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு ஹீரோ மேல லவ் வந்துருச்சு போல இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினா வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் கையில ஒரு பிலோ இருக்கு. அதை வச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் அயோச்சான ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமா அங்க அயோச்சான் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ விழவே போயிடுறான். ஆனா அது பார்த்த அயோச்சான் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். அவனை பார்த்து ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவனோட ஃப்ரெண்டா உன்னை வேற ஒரு பொண்ணா நினைச்சான்னு சொல்ல ஹீரோவா வாய மூடு அப்படின்றான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டா அவளோட மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும் நான் போய் அவளை சேர் அப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு மேல என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கண்ணுதான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா சோகமா உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா இல்ல ஆனான்னு சொல்லி இழுக்கிறான். சட்டுன்னு ஹீரோயினா நீ லவ் பண்ற பொண்ணு அயோச்சானான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவுமே ஆமாங்கிறான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிருந்து சோகமா கிளம்பி போறவ திருப்ப அவனை கூப்பிட்டு நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்ட ஹீரோவா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவகிட்ட நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயினும்
சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அயோச்சானோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நல்லாவே இல்ல, இவளுக்கு நீயே அழகா இருக்கன்னு சொல்லிட்டு பொறாமையில பொங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அவுட்டிங் போறாங்க. போட்டிங்குக்கு பேர் பேரா போகணும்னு சொல்ல ஹீரோவா ஹீரோனை பிடிச்சு இழுத்து நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். அந்த போட்டிங்க ஹீரோயினா நல்லாவே என்ஜாய் பண்றா. ஹீரோவா உன்னோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரே போட்ல தான் இருக்காங்க போலன்றான். என்னோட ஃப்ரெண்டு பார்க்க தான் விளையாட்டு பிள்ளையா இருக்கான், ஆனா லவ்ல ரொம்பவே சீரியஸா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்லயே படுத்துறான். ஹீரோயின் அவனோட கேப்பை விலக்கிட்டு பார்த்தா அவன் நிஜமாவே தூங்கி போயிடுறான். இப்ப ஹீரோயினா அவ மனசுக்குள்ள இவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான், நானுமே இவனை லவ் பண்றேன், என்னால இவனை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்திலேயே படுத்துறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட ஹீரோயின் சட்டுன்னு எந்திரிச்சு ஹீரோவை விட்டு விலகி போயிடுறா. நெக்ஸ்ட் எல்லாருமே ஊர் சுத்தி பாக்குறாங்க. ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்றா. ஒரு ஃபுட் ஷாப்பை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஜொல்லு வழியா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா அவளுக்காண்டி அதை வாங்கி கொடுக்கறான். அதுக்கப்புறம் ஹீரோவா ஃபயர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா சீக்கிரமா சீக்கிரமான்னு சொல்லிட்டு ஓடி போனவ கீழே விழ போயிடுறா. அந்த ஃபுட்டுமே கீழே விழுந்து போயிடுது. அதை பார்த்த ஹீரோயினா ஐயையோ வட போச்சுன்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா சரி ரிட்டர்ன் போறப்போ இன்னொன்னு வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோயினா சின்ன பிள்ளையாட்டம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ப்ராமிஸ் பண்றான். அந்த டைமா ஒரு பொண்ணு அழுதுட்டு போறத பார்த்த ஹீரோவா அயோச்சான்னு கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போய் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்துறான். அந்த பொண்ணு தான் ஹீரோ லவ் பண்ற பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவா நீ ஓகேயான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு நான் ஓகே தான், நான் இப்ப போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த பொண்ணை தடுத்து ஹீரோவா இரு நானும் உன் கூட வரேன்றான். இதெல்லாம் பார்த்த ஹீரோனுக்கு ரொம்பவே சேட் ஆயிடுது. இப்ப ஹீரோவா ஹீரோனை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஸ்டெப்ஸ்ல நடந்து வராங்க. அந்த டைம் அவங்க முன்னாடி சாக்லேட் வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா அதை ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஹீரோவா நேத்து நடந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாக்லேட் அள்ளி போடுறான். நான் ஹீரோவே தான் பேனு பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட வந்து அயோச்சான் இப்போ ஓகேயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவ கூட சண்டை போட்டானா அதுக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா எது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட அவளுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கா, அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு தப்பானதா உனக்கு தோணலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோவா கோவமா வாய மூடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோ கிட்ட சாரி கேட்கறதுக்காண்டி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிளப் ரூம்ல எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹீரோயின் ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்காண்டி போறான். அதுக்குள்ள அயோச்சானா டாடா நான் வந்துட்டேன்றா. அவளுமே எல்லாருக்காண்டியுமே ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுக்கறா. எல்லாருமே அவகிட்ட ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவளா ஹீரோயினையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் பார்த்து நீங்களும் வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அயோச்சானும் ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோயினா ஒரு பிளேஸ்ல சோகமா உட்காந்து என்னால ஹீரோவா மறக்கவும் முடியல, அவனை வேற ஒரு பொண்ணு கூட வச்சு பார்க்கவும் முடியல, இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்க அயோச்சானா ஹீரோ கிட்ட நான் படிக்கிற காலேஜ்ல நியூ ஜாயின் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அதுக்கு அயோச்சானா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ணியே ஆவேன்றான். அயோச்சானா சாரி நேத்து நடந்ததுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணது என்னோட தப்புதான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேவா கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினா இன்னும் வீட்டுக்கு போகல, அதே பிளேஸ்ல உட்காந்து தான் புலம்பிட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் அயோச்சான் வரதையுமே பாக்குறா. அந்த டைம் ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணை சட்டுன்னு கிஸ் பண்ணிக்கிறான். அதை பார்த்த ஹீரோனால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஸ்கூலுக்கு ரொம்பவே சோகமா வரா. அவளோட ஃப்ரெண்டா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோன் அவளை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. நடந்த எல்லாத்தையுமே ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டா ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சு என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டா என்னது ஹீரோ எனக்கே தெரியாம கிஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டா அயோச்சானுக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவன் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா அவளோட ஆளு எப்ப பாரு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், அவனுக்காண்டி அவ எவ்வளவு வாட்டி அழுதுருக்கா
இருக்கான்றான். அதனாலேயே ஹீரோ அவ மேல வச்சிருந்த லவ் அவகிட்ட சொல்ல முடியாம அவனுக்குள்ளக்கே போட்டு புதைச்சு வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா அயோச்சானுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அவளை லவ் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்றா. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினை பார்த்து ஏன் அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஹீரோவை லவ் பண்ணாம விட்டுருக்கலாமே அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா என்னால இதெல்லாம் முடியாதுங்கிறா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா இதே மாதிரி தான் ஹீரோவாலையும் அவன் லவ் பண்ற பொண்ணை அவனால விட்டு கொடுக்க முடியலன்றான். இப்ப ஹீரோயினா ஹீரோ பார்த்து இவ்வளவு பேர் இருக்கும் போது நான் ஏன் இவனை லவ் பண்ண, இவனை லவ் பண்ணாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா கிளப் ரூமுக்கு வரா. அங்க அயோச்சான் உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்து ஹீரோயினா உனக்கு ஹீரோவை பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளா எனக்கு ஹீரோவை பிடிக்கும் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவகிட்ட அப்பதுக்கு நீ ஹீரோவை கிஸ் பண்ணான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அவகிட்ட சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு இருக்கா. வேக வேகமா ஹீரோயினா அவ ஸ்டிச் பண்ண பிலோவை அவகிட்டே கொடுத்துட்டு நீங்க எந்த போயிரு ஹீரோட ஃபீலிங்ஸ்ல விளையாடி அவனை ஹர்ட் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அயோச்சானா ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோ கூட இருக்கணுமா இல்லையான்றத முடிவு பண்ண வேண்டியது அவன் தான், நீ இல்லன்னு சொல்ல ஹீரோயினா காண்டாகி அவ கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வச்சிடறா. அங்க வந்த ஹீரோ இதெல்லாம் பாத்துறான். அயோச்சானா மொல்ல மொல்ல வலிக்க போதுன்ற மாதிரியே ஹீரோயினா அகைன் அடிக்க ஹீரோயின் அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அயோச்சானா ஹீரோ கிட்ட இனிமேட்டு நான் இங்க வர்றதா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா அன்னைக்கு நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு உன்னோட முடிவு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அந்த ஷாப்புக்கு எல்லாருமே வராங்க. அங்க ஹீரோயினா வண்டி வண்டியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே மட்டையாயிரா. அந்த ஷாப் ஓனரா ஹீரோ கிட்ட ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணுன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை உப்பு முட்டை தூக்கிக்கிறான். அவளை உப்பு முட்டை தூக்கிட்டே நடந்து போறான். ஹீரோயினா என்னோட அப்பாக்கு அப்புறம் நீதான் என்ன உப்பு முட்டை தூக்குற முதல் ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓவர் குஷி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவனை பார்த்து ஆமா உன்னோட லவ்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லும் போது ஹீரோவா அதுதான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினா ஐயா ஜாலின்னு சொல்லி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினுக்கு ஹேங் ஓவர் போறதுக்காண்டி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அவளை எழுப்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா ஹீரோவை பிடிச்சு போய் போய் எதுக்காண்டி நீ அவளை ஃபர்ஸ்டா கிஸ் பண்ண, என்ன கிஸ் பண்ணாமன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த பொண்ணு உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு வையன் நாங்க ரெண்டு பேரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியுமே ஹீரோ அவளை உப்பு முட்டை தூக்கிட்டு போறான். அந்த டைம் ஹீரோயினா அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா அவ கையில நேத்து நீ சொன்னது ஞாபகம் இருந்தா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ எழுதியிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினா ஐயோ எனக்கு காலும் உடல கையும் உடலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா கிளம்பி ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அங்க போயிட்டு அவன் கிட்ட சாரி நேற்று நடந்ததுக்கெல்லாம்னு சொல்ல அவனா அது பரவாயில்ல ஃபர்ஸ்ட் வந்து உட்காருன்றான். அவளை பார்த்து ஹீரோவா நேத்து நடந்த ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினா அவ்வளோக்கா எதுவுமே ஞாபகம் இல்லைன்றா. அவனை பார்த்து ஹீரோயினா ஐயோ ஏதாச்சும் வில்லத்தனமா பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு கிளப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க கரெக்டா ஹீரோவுமே வரான். அவன் பாட்டுக்கு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா நான் இங்க உட்கார்ந்தா கண்டிப்பா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. ஆனா ஹீரோவா ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ இங்கேயே இருன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோனுக்கு செம்மையான குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே எல்லாருமே அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவா ஹீரோயினை போட்டோ எடுக்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோவா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டி வரான். அங்க ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து வரா. அந்த டைம் அயோச்சான் அங்க வர்றத பார்த்த ஹீரோயினா ஹீரோ கிட்ட நம்ம அப்படிக்கா போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா கரெக்டா ஹீரோவுமே அவளை பாத்துறான். அந்த பொண்ணா மறுபடியும் அவளோட ஆள் கூட பேச்சப் ஆயிருப்பா. இப்ப ஹீரோ கிட்ட அவளோட ஆளை இன்ட்ரோ தரா. அயோச்சானா ஹீரோ கிட்ட நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவ ஆள் கூட அங்கிருந்து கிளம்பிடுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். இப்ப ஹீரோவா சோகமா நடந்து போறான். அவனை கூப்பிட்ட ஹீரோயினா நான் லவ் பண்ற பர்சன் என்ன லவ் பண்ணல, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அவகிட்ட வந்த ஹீரோவா அழாதன்னு சொல்லிட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயின் அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றா. சட்டுன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா நம்ம ரெண்டு பேருமே அவுட்டிங் போலாமான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவனுமே ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். அப்படியே ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே அவுட்டிங்
அவுட்டிங் போறாங்க. ஹீரோயினா ஹீரோட கைய பிடிக்க ரொம்பவே போராடிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோவா அவனே அவளோட கைய பிடிக்க ஹீரோயினுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்டாஃபா அந்த காலேஜுக்காண்டி யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கு, அது அயோச்சான் தான் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட நீ அந்த காலேஜுக்கு போயே ஆகணுமான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காண்டிய ரீசனே அயோச்சான பாக்குறதுக்காண்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுறா. அதுக்கு ஹீரோவா நான் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றது அந்த காலேஜுக்காண்டி தான் அவளுக்காண்டி இல்லைன்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்கேயே சோகமா உட்கார்ந்துருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த இன்டர்வியூ நடக்குது. அயோச்சான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. அதையே ஹீரோயின் வெளியில நின்னு பேனு பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து தெரியாம ஹீரோயினை தள்ளி விட்டுறா. ஹீரோயினும் கீழே பொத்துன்னு விழுந்துடுறா. எல்லாருமே ஹீரோயினை பேனு பாக்குறாங்க. அத பார்த்த ஹீரோவா வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து அவளை தூக்கி விட்டுட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வெளியில உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து அழாதன்றான். அந்த டைம் அயோச்சான்டா ஒருத்தன் நீங்க சிங்கிளா கமிட்டடான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளா எனக்கு இப்பதான் பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் சிங்கிள் தான்னு சொல்லிட்டு இருக்கா. அத ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினா ஹீரோவை ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா அவ மனசுக்குள்ள நான் ஹீரோவை ரொம்பவே லவ் பண்றேன், ஆனா அவன் என்ன ஒரு துளி கூட லவ் பண்ணலன்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட அயோச்சான் இப்ப சிங்கிள் தான், நீ அவளை லவ் பண்றதான அவகிட்ட போய் பேசு, அவ மேபி உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா கிளம்பி போறா. இப்ப ஹீரோயினா அழுதுட்டே நடந்து போறா. அவளுக்கு ஹீரோ கூட பேசினது பழகினது அவன் கூட ஹாப்பியா இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அவளால ஹீரோவை விட்டு கொடுக்கவே முடியல. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டா கிளப் ரூமுக்கு போலான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா இனிமேட்டு நான் அங்க போறதா இல்லைன்னு சொல்லிட்டு சோகமா அங்கேருந்து கிளம்பி போறா. நடந்து போயிட்டு இருக்கப்பவே ஹீரோயினா கொஞ்ச நாள்ல ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடும், அதோட சேர்த்து எல்லாமே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சோகமா நடந்து போறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்றா. அது மட்டும் இல்ல ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறான். அதை பார்த்த ஹீரோவா செம்மையா இருக்குதே, யார் கொடுத்தா இதன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா என்னோட ஆளு தான் உன்கிட்ட இதை கொடுக்க சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க அந்த ஷாப் ஓனர் வராங்க. அந்த ஷாப் ஓனரா ஹீரோ கிட்ட நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ரியலைஸே பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவா இப்ப அவனோட லைஃப்ல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுறான். நெக்ஸ்ட் டே அந்த கிளப் ரூம்ல ஹீரோ இருக்கான். அங்க யாரோ வர ஹீரோ வேகமா திரும்பி பாக்குறான். அது யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். அவளோட ஃப்ரெண்டா ஹீரோ பார்த்து என்ன இவ்வளவு வேகமா திரும்பி பார்த்தா, ஒருவேளை அயோச்சான் வந்திருக்கான்னு பாத்தியோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா இல்ல இல்ல ஹீரோயின் வந்தாலான்னு பார்த்தேன்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ நோட்ஸை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ ஹீரோ அவளை கூப்பிட்டு நீ கொடுத்த கார்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்றான். அதுக்கு அவளா அந்த கார்டை நான் உனக்கு கொடுக்கல, உனக்கே தெரியும் அதை யார் உனக்கு கொடுத்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. அந்த கார்டை ஹீரோயின் தான் ஹீரோக்காண்டி கோவில்ல வச்சு ப்ரே பண்ணிட்டு அவன் நல்லபடியா பாஸ் ஆகி அவன் ஆசைப்பட்ட காலேஜுக்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவனுக்காண்டி கொடுத்திருப்பா. கிராஜுவேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறா. அவளுமே அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்ட அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதை பார்த்து ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா சோகமா அந்த கிளப் ரூமுக்கு வந்து அந்த விண்டோ எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்தா ஹீரோ கீழே தான் உட்கார்ந்துருக்கான். செம்ம ஷாக்கான ஹீரோயினா அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா எப்படியும் நீ இங்க வருவேன்னு தெரியும், உனக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்றான். அவகிட்ட ஹீரோவா நீ கொடுத்த இந்த கார்டுக்காண்டி ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து நான் இவ்வளவு நாளா எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்றான். அவகிட்ட உன்னோட லவ்வ புரிஞ்சுக்க எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வழியா ஹீரோ ஹீரோனோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்கிட்டான். அங்க வந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னும் ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவா வேகமா ஹீரோயினை அந்த விண்டோவால தூக்கி கீழே விடுறான். ஒரு வழியா அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் எல்லாருமே ஜாலியா
ஜாலியா பேசிட்டு ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.